கல் அது உணவுன்னா 3 வேளை சாப்பிட்றதா சொல்லுங்கள். சரி, கல்லுன்றது வந்து அதுவும் ஒரு மயக்கம் கொடுக்குற ஒரு விஷயம் தானே. அது உடம்புக்கு நல்லது நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அதுவும் ஒரு மயக்கம் கொடுக்குற விஷயம் தானே. அதனால் அதை தடை பண்ணியிருக்காங்க. இப்போ பல விஷயங்கள் உங்களுக்கு போதை கொடுக்குற பல விஷயங்கள் இருக்குது சார். டாஸ்மாகை திறந்துருக்கும் போது நீங்கள் ஏன் கல்லை தரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. தொடர்ச்சியான அந்த வாதத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க சார். ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலே கல் கடை இருக்குது, சாராய கடை இருக்குது, 2 இருக்குது. நம்ம இல்லைன்னு மறுக்கல. பாயிண்ட் என்னென்னா வந்து சாராய கடையை திறந்து வச்சுருக்கும் போது ஏன் கல் கடை தரக்கூடாதுன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாதபடி ஆகிடும். அதாவது வந்து கிராமத்துக்கு கிராமம் கல்லை இறக்குவாங்கல்ல, எல்லா கிராமத்துலையும் கல்லை இறக்குவாங்க. அது வந்து ஒரு வீட்டுக்கு வீடு இன்னும் அது வந்து குடிச்சிட்டு நிறைய பேர் இதாக இருப்பாங்க. இப்போது பணம் இருக்கிறவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி குடிக்கிறான் வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் கடன் வாங்கியாவது குடிக்கிறான், இல்லை ஏதோ ஒரு பணத்தில் குடிக்கிறான், இல்லை உழைச்சி குடிக்கிறான், எப்படி வேணால் குடிக்கிறான். பட் ஆனால் அந்த கேள்வி வந்து பார்க்கும்போது நியாயமாக தெரியும். விஸ்கி பிராந்தி கடையை திறந்து வச்சுருக்கீங்க, கல்லுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற கேள்வி நியாயமாக தெரியும். ஆனால் அது வந்து அதை வந்து கவர்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா கிராமங்கள்லேயும் வந்து கவர்மெண்டோட ரெவன்யூ அடி வாங்கி போயிடும். அது நம்ம இல்லீகல் ட்ரேடுன்றது நிறைய நடக்குன்ற விஷயங்கள் வந்து சொல்கிறாங்களே. ஆனால் அது உணவுன்ற விஷயத்தில் வந்து ஒத்துக்க முடியாது சார். அது உணவுன்னா அது உணவுன்றதுல வந்து வராது. அது ஆக்சுவலாக ஏதோ ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு போதை ஏறலாமே தவிர. அது போலீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் இறக்குனது 17 கல்லா அப்படின்ற ஒரு விஷயம் இன்வெஸ்டிகேஷன் போயிருக்காங்க. ஆமாம் சார். மேலே வந்து இப்போது பானையை கட்டி அங்கே அந்த பானையை கீறிட்டோம்னா அது கீழே பானையை கட்டுவாங்க. பானைக்குள்ளே சுண்ணாம்பு தடவி வச்சுருப்பாங்க. பானைக்குள்ளே சுண்ணாம்பு தடவி வச்சுருப்பாங்க. ஸோ தட் பியூர் கல் வராது. சுண்ணாம்பில் கலந்த உடனே அது 17 மாறிது. அதுதான் இறக்குவாங்க கீழே. அதுதான் அலவுடுங்க ஆக்சுவலாக.